எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு நைட்டி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து 2.9 மீட்டர் இருக்கும். 34 இன்ச் அகலம் இருக்கும். இந்த நைட்டி மெட்டீரியல் வச்சு ஒரு ஏலைன் குர்த்தி தைக்க போகிறேன். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல யோக் பார்ட் கட் பண்ண போகிறோம். இதில் மடிப்பு பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு, நமக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்கணும். யோக் பார்ட்டோட லென்த் வந்து நான் 14 இன்ச் எடுக்கிறேன். 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஷோல்ட்ரு வந்து 13 இன்ச்சு. ஸோ அதில் பாதி நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நெக் வித்து மார்க் பண்ண போகிறேன். நெக் வித் வந்து நான் போட் நெக் யூஸ் பண்ணுறதுனால நான் 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கோட லென்த் வந்து நான் 2.5 மார்க் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்ட்ரு ஸ்லோப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச்சு. நான் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து என்னோடது 32 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 8 இன்ச் வரும். அதோட ஈஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்துட்டு 8.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். செஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 8.5 இருக்குது. அது கூட ஒரு 2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் விடுறேன், அதாவது தையலுக்காக. ஆமோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆமோல் வந்து 7 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதில் பாதி வந்து 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த லைனில் சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது யோக் பார்ட்டோட டோட்டல் லென்த் வந்து நான் 14 இன்ச் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் 14 இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, சேம் வந்து செஸ்ட் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான். வர அளவில் 4ஆல் டிவைட் பண்ணிட்டு அது கூட சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த செஸ்ட் பாயிண்ட்டையும் அந்த வெஸ்ட் பாயிண்ட்டையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், யோக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல பேக் சைடோட ஆமோலை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பி ஃப்ரண்ட் சைடை வந்து அப்படியே மடித்து போட்டு திருப்பி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம் ஹோலில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு
கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் சைடோட ஆம்ஹோலை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சுச்சு. இப்போ பாட்டம் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் சைடு. ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இது ஃபோல்டட் சைடு. ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்துருக்கணும். இப்போது டாப் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்டட் சைடுக்கு ஃபோல்டட் சைடு வச்சு ஃபோல்டட் சைடை வச்சுக்கோங்க. இதில் அந்த டாப் பார்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு டாப் பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். டாப் பார்ட்டை எடுத்துகிட்டு யோக் பார்ட்டை வச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து அந்த டாப்போட எண்டு பாயிண்ட் வரைக்கும் கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பாட்டம் பார்ட்டோட எண்டிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே அவ்வளோதான், கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டோட லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 36 எடுத்திருக்கேன். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அளவெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டமோட எண்டில் வந்து மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட்டிங்கு முடிஞ்சது. இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அகலம் வந்து நான் 9 இன்ச் எடுக்கிறேன். அதாவது நம்ம ஆம்ஹோலில் இருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும். 2 இன்ச் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. இது வந்து இது ஓப்பன் சைடு. நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு, இந்த பக்கம் ஃபோல்டட் சைடு. ஃபோல்டட் சைடில் வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 12.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டட் சைடோட ஆப்போசிட் சைடில் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச் வந்து மேலே ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண அந்த லைனில் பாதி அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு இப்போது கீழே அந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு எஸ் ஷேப்பில் மேலே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கை அகலம் வந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் ஸ்லீவ்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வந்து குளிச்சு வெட்டணும். அதை மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சு. கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. யோக் போர்ஷனு, ஸ்லீவு, பாட்டமு எல்லாமே கட்டிங் முடிஞ்சுச்சு.